கிருஷ்ண பரமாத்மா எவ்வளோ பெரிய ஆள், அர்ஜுனனுக்கு தேரோட்டினார். ஆனால் தேரோட்டுறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளோட பலவீனமான ஆள் கிடையாது. நம்ம தான் தாய்க்கு முதல்வனுக்குன்னு சொல்லி பாட்டும் பாடிக்கிறோம். ஒருத்தருக்கு வேகமாக போகணும்னு நினைக்கும் போது தேவையில்லாத விபத்துக்கள் வரும். அவர் கையில் காசு கொடுத்து அங்கே உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்றோம். எவ்வளோ ஒரு அநியாயம் பார்த்தீங்களா? இது தொழில் ரீதியான தீண்டம், இது தப்பான ஒரு விஷயம். நம்ம தினசரி உபயோகப்படுத்த வாகனம் கார். அந்த கார் வந்து தமிழில் வந்து தூய தமிழில் மகிழ்வுந்துன்னு சொல்கிறாங்க. அந்த மகிழ்வுந்தில் நம்ம போகும்போது எந்த மாதிரி நம்ம போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம இயக்குனர் டிரைவர் வந்து அவங்கள நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட தொலைதூர பயணம் இனிமையாக அமையும். சமீபத்தில் போகும்போது ஒரு டிரைவர் முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி வந்து பக்கத்தில் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு அவர் சைடு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போது அவர் கோவமே விடாமல் அவர் நார்மலாக 70-80 கிலோமீட்டர் வேகத்திலே போயிட்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் உங்களுக்கு கோவமே வரலையா? அவங்க வேகமாக வந்து முன்னாடிலாம் ஷோ காட்டு போகிறாங்க, நீங்கள் அப்படியே அமைதியாக ஓட்டுறீங்களேன்னு. அதுக்கு அவர் ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னார், சார்லாம் அவங்களெல்லாம் நான் எதிரியை நினைக்கிறதில்ல, என் கூட பிறந்த சகோதரரை நினைக்கிறேன். நான் அவரை டீஸ் பண்ணுன்னு முந்தணும்னு சொல்லிட்டு முந்தி போனோம் அப்படின்னா அவர் வந்து என்னையோட மறுபடியும் வேகமாக போகணுன்னு நினைப்பாங்க. ஒருத்தருக்கு வேகமாக போகணுன்னு நினைக்கும் போது தேவையில்லாத விபத்துக்கள் வரும். பிரேக் பிடிப்பாங்க, பிரேக் ஷூ சீக்கிரம் போயிடும், வண்டியை சர்வீஸ் கொடுணும், அதனால் நிறைய செலவினங்கள் வரும் அப்படின்னு ஒரு பெரிய கருத்தை சொன்னார். உண்மை அதுதான். யோசித்து பார்ப்போம், நம்ம சாலையில் போகும்போது யாராவது நம்மளை சைடு வாங்கிட்டாங்க, முன்னேறி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம எதிரி மாதிரி ஏன் வந்து துரத்துறோம்? துரத்துறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அவர் ஏதோ அவசர வேலையாக போகிறாரு, அவசர வேலையாக ஹார்ன் அடிச்சுக்கிற நம்ம வழியோட போகிறோம். ஹார்ன் அடிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவரை நம்ம துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி டிரைவர்கள் நம்ம வந்து நல்ல முறையில் கவனிக்கணும். நான் அவங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அவங்கள நம்ம கூட வச்சு சாப்பாடு பண்ணும்போது ஒரு சில டிரைவர்களை காசை கொடுத்து அவங்களை தனியாக உட்கார வைக்கிறாங்க. அது ரொம்ப அபத்தமான விஷயம். ஏன்னா அவர் ஓட்டுற வண்டி பக்கத்தில் அவர் முன் சீட்டில் நம்ம உட்காந்துட்டு வரோம். அப்போல்லாம் சீட்டு மரியாதையாக இருக்குது. ஹோட்டலில் சாப்பிடும்போது மட்டும் மரியாதை கிடையாது. அவர் கையில் காசு கொடுத்து அங்கே உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்றோம். எவ்வளோ ஒரு அநியாயம் பார்த்தீங்களா? இது தொழில் ரீதியான தீண்டம், இது தப்பான ஒரு விஷயம். அந்த டிரைவரை தான் நம்பி நம்ம ஊருக்கே வர்றோம், அந்த டிரைவரையும் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். இதெல்லாம் நியாயமான விஷயம் கிடையாது. அவர் நம்ம கூட வச்சு சாப்பிட்டு அவரோட குடும்ப விஷயங்களெல்லாம் பேசி, என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, டயர்டாக இருக்கா, நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுசரணையாக பேசணும்னா தூக்கம் வந்தால் கூட தூக்கம் கலைஞ்சி போயிடும். நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி டிரைவர் கொடுக்குற பணங்களுக்கு ஏதோ ஒரு முன்ன பின்ன வந்ததுன்னு சொல்லும், அவர்கிட்ட வந்து கணக்கு கேட்டு வரட்டாமல் அவங்கள ரொம்ப பக்குவமாக வச்சுட்டு வண்டிகளெல்லாம் மெயின்டைன் அவங்கள பகைச்சிக்கிட்டோன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் வந்துடும். அவங்கள பகைக்காமல் சந்தோஷமாக ஓட்டுற வரைக்கும் வண்டிக்கு மெயின்டெனன்ஸே வராது. நீட்டாக தொடச்சி கிடச்சி பக்குவமாக வச்சு நம்மளை எங்கே வேணுமோ கூட்டிகிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வருவாங்க. நமக்கு டிரைவர் அப்படிங்கிறது நம்ம கோவப்படுற இடம் கிடையாது. நிறைய முதலாளிகள்லாம் ப்ளஸ் எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அவங்க மீட்டிங்கில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இங்கே வந்து நேருக்கு வந்தோன்னே காரோட டோரை வேகமாக டப்புன்னு சாத்திட்டு வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. மிரட்டுறதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. உங்கள் கம்பெனி உங்கள் மீட்டிங்கு, அங்கே ஏதோ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, டிரைவர் என்ன பண்ணுவார்? அவரால் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அப்போ ஏன் நம்ம கோபத்தை அவர் மேலே காட்டுறோம்? நமக்கு வரக்கூடிய ஆத்திரம் கோபத்தை நம்ம கீழே உள்ளவங்க மேலே காமிச்சிட்டு வர்றோம். இது மிகப்பெரிய தவறு. சப்போஸ் நீங்கள் படுற கோபம் வந்து அவருக்கு சினத்தை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, போகிற வழியில் லேசாக காட்டுன்னு நினச்சிட்டாரு, நம்மளை காணாமல் போயிடுவோம். அப்படிலாம் நிறைய இடங்கள் நடந்துடும். அதுக்காகலாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளோட டிரைவர் இயக்குனர் வந்து நிஜமாகவே நம்மளை இயக்குறன்னு தான், காரை மட்டும் இயக்கிறது இல்லை, நம்மளையும் சேர்த்து பக்குவமாக நம்ம குடும்பத்தையும் சேர்த்து இயக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொரு முதலாளிகளும் கார் பயன்படுத்தி காருக்கு டிரைவர் போட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கேயோ உள்ள கோபத்தை நம்ம டிரைவர் மேலே ஒருபோதும் காமிக்கக்கூடாது. அவங்கள பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. அவங்கள சாப்பிடும்போது நம்ம கூட வச்சு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சு நம்மளோட பயணத்தை வந்து நிஜமாகவே மகிழ்வுந்தாக பண்ணணும். மகிழ்வுந்துங்கிறது சும்மா பேர் மட்டும் மகிழ்வுந்து கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா எவ்வளோ பெரிய ஆள், அர்ஜுனனுக்கு தேரோட்டினார். ஆனால் தேரோட்டுறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளோட பலவீனமான ஆள் கிடையாது. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு சுயமரியாதை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இயக்குனர் கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிற மனநிலையோட காரில் சந்தோஷமாக போகணும். காரை எப்போ விரட்ட சொல்லாதீங்க, காரை மென்மையாக ஓட்ட சொல்லுங்கள். அப்படின்னா தான் நிஜமான மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்வுங்கிறது பேர் மட்டும் மகிழ்வுந்து கிடையாது. ஹராசாக ஓட்டாதீங்க. ரொம்ப சந்தோஷமாக கூட போகிறவங்கள நண்பனாக
ஒரு கூட பிறந்த சகோதரனா, ஒரு லேடி ஓட்டிட்டு போனாங்கன்னா, அவங்கள அவர் அக்காவோ, இல்ல அவங்கள நம்ம ஒரு தங்கச்சியா நெனச்சு ஓட்டணும். ஒரு சில லேடீஸ் டிரைவிங் பண்ணிட்டு போனாங்கன்னா, இவங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. இவன் கியூஆர் சீட்ல வந்துட்டு அது போட்டு அந்த அம்மாவ அந்த போட்டு அங்க வண்டி ஓட்டுறது, இங்க ஓட்டுறது, அலசுறது பார்த்தீங்கன்னா, ரோட்ல நம்ம நிக்க முடியறதில்ல. நம்ம தான் தாய்க்கு முதல்வணக்கம்னு சொல்லி பாட்டும் பாடிக்கிறோம். தாய் தான் நல்லது அப்படின்னு சொல்லி தாய்க்கு வந்து 1000 பாட்டு எழுதியிருக்கிறாங்க. ஆனா, அந்த தாய் குளங்கள்ல வண்டி ஓட்டும்போது நம்ம சும்மா இருக்கிறோமா? எத்தனை சீண்டு சீண்டுறோம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய பழி. இனிமேல் அந்த மாரி விஷயங்கள் யாருமே செய்யாதீங்க. அப்படி யாராவது செஞ்சா, அத நீங்க தடுத்து நிறுத்தணும்.